வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கும் பணி தொடக்கம். நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து பரிசு தொகுப்புகளை வாங்கி சென்ற மக்கள். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் கழிவுநீர் தேங்கியதால் நோயாளிகள் அவதி. 10 நாட்களாக கழிவுநீரை அகற்றாததால் நோய் தொற்று ஏற்படுவதாக புகார். பரமக்குடியில் மானியத்தில் வழங்கிய நெல் விதைகள் வளராததால் விவசாயிகள் கவலை. 3 மாதங்களாக பயிர்கள் வளராததால் விவசாயிகளின் அறுவடை கனவு பறிபோகும் அபாயம். விருத்தாச்சலத்தில் குப்பை கிடங்காக மாறி வரும் சாலையோர பூங்கா. பராமரிப்பு பணி நடைபெறவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் களத்தில் இறங்கிய பொதுமக்கள். இணைப்பு சாலையை வெற்றிகரமாக சீரமைத்து பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். புதுக்கோட்டை அருகே காட்டுப்பாதை வழியாக பயணித்து பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்பட்ட துயரத்தை விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 செங்கரும்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. கடந்த சில நாட்களாக டோக்கன் விநியோகிக்கப்பட்ட நிலையில் பொங்கல் பரிசு வழங்கும் பணி இன்று தொடங்கியது. சேலத்தில் 10,78,000 பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் கூட்டாம்புளி ரேஷன் கடையில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் பயனாளர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ரேஷன் கடைக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்றார். இதோடைய ஒட்டுமொத்தமாக நம்ம மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5,30,000 குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள். அதில் வந்து நம்ம 5,30,761 பயனாளிகளுக்கு இதை வந்து நம்ம பொங்கல் பரிசை கொடுக்குறோம். இந்த கூட்டாம்புழி இந்த ஊரில் மட்டும் நம்மளுக்கு 1,342 குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு நபருக்கும் நம்மளுக்கு வந்து எந்த நாளில் வர வேண்டும், எந்த நேரத்தில் வர வேண்டும் டோக்கன்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த டோக்கன்களை எல்லாம் கொடுத்துருக்க நாளில் கரெக்டாக வந்து வழங்கினால் போதுமானது. கூட்ட நெரிசல் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம். தென்காசி மாவட்டத்தில் 4,74,000 பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார். நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் பரிசு பொருட்கள் மற்றும் இலவச வேட்டி சேலையை பெற்றுக் கொண்டனர். இதேபோன்று திருவாரூரில் உள்ள 3,92,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசை வழங்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலையில் நோய்க்கு சிகிச்சை அளிக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி நோய் தொற்று பரவும் இடமாக மாறி வருவதாக புகார் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் 2,000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் நோயாளிகளுக்கு உணவு வழங்கப்படவில்லை எனவும் புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் உள்ள செப்டிக் டேங்கில் இருந்து கழிவுநீர் வெளியேறி மருத்துவமனை வளாகத்தில் தேங்கியுள்ளது. இதனால் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் கழிவுநீரை மிதித்தவாறு வார்டுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. 10 நாட்களாக இதே நிலை நீடிப்பதாக கூறும் நோயாளிகள் புகார் அளித்தும் கழிவுநீரை அகற்ற மருத்துவமனை நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி உள்ளனர். நடத்தும் அவல நிலைகள் என்னவென்றால், அங்கே இருக்க அதிகாரிகளும் பொதுமக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன்னா
கழிவு நீரும் சாக்கடை நீரும் மழை நீர் தேங்கி இருந்த நீரும் ஒன்றா 6 மாறு ஓடுது. ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அங்கே வந்து போகிறாங்க. இன்றைக்கி அது இருக்கிற அவலநிலை என்னென்னா, அந்த நோய் அங்கே நோயாளிக்கு போனோன்னா மீண்டும் நோய் அதிகமாக தான் இதுவாக இருக்குது. ஏன்னா அனைத்து ரோட்டிலே போயின்னு இருக்குது, வாசப்படியிலே போயின்னு இருக்குது. இதை வந்து அந்த அரசாங்கம் கண்டுக்குதா இல்லையானே தெரியல. ஏன்னா ஒரு மக்களுடைய அத்தியாவசிய தேவையான ஹாஸ்பிட்டலுக்காக போகிறாங்க, உடம்பு சரியில்லை ஒரு நோயாளின்னு போகிறாங்க. அவங்க போகிறவங்க கூட போகிறவங்களும் சேர்ந்து நோயாளி ஆகி தான் படுக்கணும் பொழுது. பரமக்குடியில் தமிழக அரசு வழங்கிய நெல் விதைகள் 1/2 அடி உயரத்திற்கு கூட வளராததால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் 1,20,000 ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடப்படுகிறது. வருடம் முழுவதும் ஆற்று பாசனம் இல்லாததால் ராமநாதபுரத்தில் மழையை நம்பி வளரக்கூடிய குறுகிய கால நெல் பயிரிடப்படுகிறது. இந்நிலையில் பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் தமிழக அரசு மானியத்தில் வழங்கிய NLR கோ 51 போன்ற நெல் விதைகளை நடவு செய்தனர். 3 மாதத்திற்கு மேலாகியும் இந்த நெல் விதைகள் 1/2 அடி உயரத்திற்கு கூட வளராததால் இந்த ஆண்டு சாகுபடி கேள்விக்குறியாகி உள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் வேளாண் துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டி உள்ளனர். போய் வருஷ உதப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசு விதை நெல் வந்து கோவம்பத்தூர் நெல் கொடுத்தாங்க. அதன் பேரில் வந்து நான் வந்து வருஷ உதப்பு விதைச்சேன். அதை வந்து அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து பார்வையின் பேரில் தான் நான் நெல் விவசாயம் பண்ணேன். ஆனால் அந்த நெல் பயிர்கள் எதுவுமே எனக்கு முளைக்கவே இல்லை. இதனால் வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. எனக்கு பக்கத்து தோட்டத்தில் உள்ளவங்க கைவரிசையில் விதைச்சதுக்கு வந்து தனியாரில் விதை வாங்கி பயிரிட்டவங்களுக்கு வந்து இந்த அறுவடை பண்ணுற இதில் வந்து இருக்குது நெல். ஆனால் என் தோட்டத்தில் மட்டும் நெல்லே விளையலை. எனக்கு மிஞ்சினது இதுதான். எனக்கு வந்து இந்த தமிழக அரசு வந்து இதுக்கு வந்து தக்க நிவாரணம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். விருத்தாச்சலத்தில் பராமரிப்பு பணி நடைபெறாததால் சாலையோர பூங்கா குப்பை கிடங்காக மாறி வருவதாக புகார் எழுந்துள்ளது. விருத்தாச்சலம் நகராட்சி 22வது வார்டுக்கு உட்பட்ட பூதாமூர் மின்வாரிய அலுவலகம் அருகே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலையோர பூங்கா உள்ளது. பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் நோக்கில் உருவாக்கப்பட்ட இந்த பூங்காவை நகராட்சி நிர்வாகம் முறையாக பராமரிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சாலையோர பூங்காவில் மர்ம நபர்கள் சிலர் குப்பைகளை கொட்டி செல்கின்றனர். பூங்கா குப்பை கிடங்கு போல் மாறி வருவதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். சாலையோர பூங்காவில் உள்ள குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தப்படுமாறு விருத்தாச்சலம் நகராட்சிக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குப்பையை கொண்டு வந்து எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க, யாரும் சுத்தம் பண்ண முடியறாங்க. முனிசிபாலிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, அவங்களும் வந்து எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. கலெக்டருக்கு சொல்லியாச்சு, இன்னும் அதுக்கான இதுவும் பதில் எங்களுக்கு வரல. பச்சை குழந்தைலாம் இருக்குது சார், கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் இருக்குது. ஏதாவது ஆயிடுச்சுன்னா பதில் யார் சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுவீங்களா? நகராட்சிக்காரங்க வராங்க, அவங்களும் வந்து கேட்டால் நாங்களே எடுக்க முடியாது, நாங்கள் அந்த ஏரியாக்காரங்க இந்த ஏரியாக்காரங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இந்த ஏரியா பார்க்குறது தான் யார்? அவங்கள அனுப்பிச்சி விட்டு வேலையை பார்க்க சொல்லுங்கள். சேலத்தில் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்களே ஒன்றிணைந்து இணைப்பு சாலையை சீரமைத்தனர். சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மல்லூர் என்ற இடத்தில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் நாமக்கல்லில் இருந்து சேலம் நோக்கி வரும் அனைத்து வாகனங்களும் மல்லூர் வழியாக திருப்பிவிடப்பட்டன. அதிக கனரக வாகனங்கள் இருவழி பாதையாக உள்ள ஊருக்குள் வந்து செல்வதால் மல்லூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அடிக்கடி மல்லூரில் விபத்துகளும் ஏற்பட்டதால் கனரக வாகனங்கள் ஊருக்குள் வருவதை தடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இருப்பினும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் ஒன்றிணைந்து மல்லூர் இணைப்பு சாலையை சீரமைத்தனர். இதைத் தொடர்ந்து கனரக வாகனங்கள் இணைப்பு சாலையை பயன்படுத்தி தொடங்கியதால் மல்லூர் பகுதி மக்கள் பட்டாசுகளை வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ராதாபுரத்தில் 2 ஆண்டுகளாக பூட்டி கிடக்கும் ரேஷன் கடையை பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் புதிய ரேஷன் கடை அமைக்கப்பட்டது. 11 லட்சம் ரூபாய் செலவில் இந்த கட்டிடம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்டது. ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏவும் சட்டப்பேரவை தலைவருமான அப்பாவு இந்த கடையை திறந்து வைத்தார். இருப்பினும் மின் கிடைப்பு இல்லாததால் ரேஷன் கடை மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் 2 ஆண்டுகளாக பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் மின் இணைப்பு வழங்கி ரேஷன் கடையை மீண்டும் திறக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
மேட்டுப்பாளையத்தில் பவானி ஆற்றின் குறுக்கே புதிய பாலம் அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு பணி தொடங்கியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகை செல்லும் சாலையில் பவானி ஆற்றின் குறுக்கே கான்கிரீட் பாலம் அமைந்துள்ளது. மேட்டுப்பாளையம் வழியாக நீலகிரி செல்லவும், நீலகிரியில் இருந்து கர்நாடகா, கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கு செல்லவும் இந்த பாலத்தை கடந்து செல்ல வேண்டும். 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதால் இந்த பாலத்தின் உறுதித்தன்மை நாளுக்கு நாள் வலுவிழந்து வருகிறது. கனரக வாகனங்கள் செல்லும் போது கான்கிரீட் பாலத்தில் அதிர்வுகள் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் பீதியடைந்தனர். இதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை பழைய கான்கிரீட் பாலத்தின் அருகே புதிய ஆற்று பாலத்தை அமைக்க திட்டமிட்டது. இதற்கான திட்ட மதிப்பீடு பணி நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூரில் பொங்கல் விழாவின் போது மாணவி ஒருவர் திடீரென சாமி வந்து ஆடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூரில் உள்ள குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. கரும்பு தோரணம் கட்டியும் புதுப்பானையில் பொங்கல் வைத்தும் மாணவிகள் வழிபாடு செய்தனர். இதைத் தொடர்ந்து மாணவிகளும் ஆசிரியர்களும் திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடி அசத்தினர். திரைப்பட பாடல்களை தொடர்ந்து சமத்துவ பொங்கல் விழாவில் பக்தி பாடல்களும் ஒளிபரப்பப்பட்டன. கருப்பசாமி பாடல் இசைக்கப்பட்ட போது மாணவி ஒருவர் திடீரென சாமி வந்து ஆடினார். அருகில் இருந்த சக மாணவிகள் அவரை ஆசுவாசப்படுத்தினர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறையான ஊதியம், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி, மருந்து காப்பீடு தொகை வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. மாதம் முழுவதும் குறிப்பிட்ட தேதியில் சம்பளம் வழங்காததால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் சிறுத்தை, கரடி, காட்டெருமை போன்ற வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். வடபகுதி மற்றும் தேயிலை தோட்டங்களை உள்ளடக்கிய கோத்தகிரியில் வனவிலங்குகள் சர்வசாதாரணமாக உலா வருகின்றன. இந்நிலையில் நெடுகுளா கிராமத்தில் கரடி ஒன்று சுற்றித் திரிந்து அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அச்சுறுத்தி வரும் வனவிலங்குகளை கூண்டு வைத்து பிடிக்குமாறு வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பொம்பிடி கால்நடை வாரச்சந்தையில் 1.5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது. தைப்பொங்கலை முன்னிட்டு தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஆடுகளை பொம்பிடி சந்தைக்கு கொண்டு வந்தனர். ஆடுகளை வாங்க வணிகர்கள் அதிக ஆர்வம் காட்டியதால் சந்தையில் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. எடையின் அடிப்படையில் ஆடுகள் 8,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானது. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் மீன்கள் விலை வீழ்ச்சியடைந்ததால் மீனவர்கள் ஏமாற்றமடைந்தனர். கோடியக்கரையில் இருந்து தினம்தோறும் 5 டன் முதல் 20 டன் வரை மீன்கள் பல்வேறு நகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் வரத்து அதிகரித்ததன் எதிரொலியாக மீன்கள் விலை வீழ்ச்சியடைந்தது. இதைத் தொடர்ந்து 1 கிலோ வாழை மீன் 170 ரூபாய்க்கும், சீலா மீன் 700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஆண்டாள் நோன்பு இருந்து பாமாலை பாடலை பாடி இறைவனை அடைந்ததை உணர்த்தும் விதமாக இந்த விழா நடைபெறுகிறது. 2ஆம் நாள் விழாவை ஒட்டி ஆண்டாள் திருமுக்குளம் அருகே எழுந்தருளினார். அப்போது ஆண்டாளுக்கு மகாராணியை போன்று பல் துலக்குவது, தலைக்கு எண்ணெய் சாற்றுவது போன்ற உபசரிப்பு செய்யப்பட்டது.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் மார்கழி மாத திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. அம்மனிடம் அருள்வாக்கு கேட்கும் நிகழ்ச்சிக்கு பிறகு கோயில் பூசாரி குண்டம் இறங்கினார். இதையடுத்து காப்பு கட்டி விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். போஸ்டர் செர்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். கும்மிடிப்பூண்டியில் ஒரே நேரத்தில் 105 மாணவர்கள் கடினமான யோகா பயிற்சி செய்து உலக சாதனை படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மையம் மற்றும் இந்தியன் யோகா அசோசியேஷனின் தமிழ்நாடு பிரிவு இணைந்து யோகா உலக சாதனை நிகழ்வை நடத்தினர். இந்நிகழ்வின் போது ஒரே நேரத்தில் 105 மாணவர்கள் தொடர்ந்து 10 நிமிடங்கள் அர்த்த மச்சேந்திரா ஆசனத்தில் நின்று உலக சாதனை படைத்தனர். இவர்களது சாதனை வேர்ல்ட் வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம் பிடித்தது. சாதனை படைத்த மாணவ மாணவியருக்கும் பயிற்சி மையத்திற்கும் பதக்கம் மற்றும் உலக சாதனைக்கான பட்டங்கள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். தூத்துக்குடியில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் தமிழண்டா சங்கமம் சார்பில் 2வது ஆண்டாக மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்பாக தொடங்கிய இப்போட்டியினை மேயர் ஜெகன் பெரியசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாணவர்களிடையே உடற்பயிற்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இலக்கை எட்டிய மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சேலத்தில் நடைபெற்ற மள்ளர் கம்பம் சாகச நிகழ்ச்சியில் மாணவ குழுவினர் 30 சாகசங்களை செய்து காண்பித்து அசத்தினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழா நடைபெற்றது. பல்கலைக்கழகத்துடன் சாதிப்போர் தமிழ் சங்கம் இணைந்து 2 நாட்கள் நடத்தும் கலை விழாவில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கலைத்திறனை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதில் ஆத்தூர் சதாசிவபுரம் தமிழர் தற்காப்பு பயிற்சி பள்ளியின் மாணவர்கள் மள்ளர் கம்பம் வீர சாகச 20 நிமிட நிகழ்ச்சியில் 30 வகையான சாகசங்களை செய்து காட்டி அசத்தினர். இந்த சாகச நிகழ்ச்சியால் அரங்கமே அதிர்ந்த நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்த கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன. தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் 6 தங்கம் உட்பட 18 பதக்கங்கள் பெற்று கோவை மாணவ மாணவிகள் அசத்தியுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் இந்தூரில் அண்மையில் 6வது தேசிய அளவிலான குவான்கிடோ கராத்தே போட்டிகள் நடைபெற்றன. இதில் மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சண்டிகர் என இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் இருந்தும் தகுதி பெற்ற மாணவ மாணவியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஃபைட்டிங், குவான் வெப்பன் என 3 பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டிகளில் தமிழகத்தின் சார்பாக கோவையை சேர்ந்த கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி மற்றும் அரசு பள்ளி மாணவிகள் உட்பட 7 பேர் பங்கு பெற்றனர். இந்நிலையில் கடுமையான சவால்களுக்கு இடையே திறமைகளை நிரூபித்த கோவை மாணவ மாணவிகள் 6 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலம் என 18 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். இந்நிலையில் கோவை திரும்பிய தலைமை பயிற்சியாளர் சதீஷ் மற்றும் வீரர் வீராங்கனைகளுக்கு விமான நிலையத்தில் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.